ஆறாவது அறிவை மகரிஷி கூறுகிறார். அறவழியில் வாழ்ந்து தெய்வ நிலை உணர்ந்து ஆழ்ந்து அகன்ற அறிவாற்றலே ஆறாம் அறிவு என்று சொல்கிறார். ஆறாவது அறிவுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. ஒரு மனிதனை ஒன்றிணைந்த மனிதராக, ஒருமையாளராக, பரிபூரண சுய எஜமானராக மாற்றிவிட்டு பிரபஞ்சத்திற்கு ஒரு தொண்டு செய்யும் ஒரு மனிதனாக மாற்றிவிட்டே செல்லும் ஒரு சட்டம் ஆறாவது விதிக்கு உண்டு. இதே ஆறாவது விதிக்கு ஒரு இறுதி விதி ஒன்று உண்டு. இந்த ஆறாவது விதியானது தெய்வீக விதியில் கொண்டு போய் அந்த பயணத்தில் நம்மை சேர்த்து விட்டே செல்லும். அது வரைக்கும் அது நம்மளை விடவே விடாது. இந்த ஆறாவது அறிவை முழுமையாக உணரும் வரை நிச்சயமாக நமக்கு பிறப்பு தொடரும். இதை ஆறாவது அறிவின் சிறப்பாகவும் ஆறாவது அறிவின் பயணத்தையும் ஆறாவது அறிவின் சிறப்பையும் நாம் உணர்வதற்காக நமக்கு மனவளக்கலை பயிற்சிகள் உதவுகிறது.